வணக்கம். நாளுக்கு நாள் புது புது விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட வந்திருக்கிறவங்களுக்கு என்னோட ஸ்பெஷலான வரவேற்புகள். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சாதாரணமா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் செய்யற, ஆனா கொஞ்சம் கூட கவனிக்காத ஒரு விஷயத்தை பத்தினது. கண்டிப்பா. நாம யாருமே அதை பெருசா கவனிக்கிறதே கிடையாது. ஆமா, நீங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது எனக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியங்கள். ஏன்னா இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற தலைப்பு சரக்கலை, மனித உடலின் ரகசிய சாவி, மூச்சு எனும் ரிமோட் கண்ட்ரோல். பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஆமா, சாதாரணமா மூச்சு விடுறது அப்படிங்கிறது வெறும் காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்குள்ள மனித குலமே வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய சயின்ஸ்னே சொல்லலாம். எந்த ஒரு பேட்டரியும் இல்லாம, கரண்ட் இல்லாம 24 மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கிற இந்த இலவச ரிமோட் கண்ட்ரோலை நாம எப்படி யூஸ் பண்றோம், இல்ல எப்படி யூஸ் பண்ணாம தவற விட்டுருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா பேச போறோம். நிச்சயமா. இந்த சுவாரஸ்யமான பயணத்துல வழக்கம் போலவே என்கூட இணைஞ்சிருக்கார் நமது எக்ஸ்பர்ட். நீங்க ஆரம்பத்திலே சொன்ன அந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா மூச்சு அப்படின்றது வெறும் ஆக்சிஜனை உள்ள கொண்டு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வர்ற ஒரு சாதாரண மெக்கானிசம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான், நாமுமே ஸ்கூல்ல அதை தானே படிச்சிருக்கோம். கரெக்ட். ஆனா இந்த சரக்கலை சம்பந்தமான குறிப்புகளை ஆழமா கவனிக்கும் போதுதான் புரியுது மனித உடல் அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு ஆச்சரியம்னு. கண்டிப்பா. நாம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ புது புது டெக்னாலஜிகளை பார்த்து வியக்கிறோம். ஸ்மார்ட் போன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம உடம்புக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கிற இந்த பயாலஜிக்கல் டெக்னாலஜிய நம்ம பெருசா கவனிக்கிறதே இல்ல. அது உண்மைதான். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு டிவியை ஆப்ரேட் பண்ண ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம், அது ஓகே. ஆனா நம்ம உடம்புக்கு மூச்சு தான் ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா, அதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தெரியலையா? கேட்பதற்கு அப்படி தோணலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஏதாவது பயாலஜிக்கல் லாஜிக் இருக்கா? நம்ம நரம்பு மண்டலத்தை எப்படி மூச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதோட சயின்ஸ் ரொம்ப லாஜிக்கலானது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டம் 2 விதமா வேலை செய்யுது. ஓகே, 2 விதம்னா? ஒன்னு நாமளே நினைச்சு செய்யற விஷயங்கள், அதாவது கைய தூக்குறது, நடக்கிறது, பேசுறது மாதிரி. வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது? எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தன்னியக்கா நரம்பு மண்டலம். இது நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. ஆமா. நம்ம இதய துடிப்பு, செரிமானம், ரத்த ஓட்டம் இதெல்லாம் நாம நினைச்சாலும் நிறுத்தவோ மாத்தவோ முடியாது. அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். கரெக்ட். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதே இல்ல. இந்த இடத்துல தான் மூச்சு ஒரு ரகசிய சாவி மாதிரி, ஒரு சீக்ரெட் கீ மாதிரி செயல்படுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா மூச்சு விடுறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவும் நடக்கும். அதே சமயம் நாம நினைச்சா அதை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? ஓஹோ, இப்ப புரியுது. அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் வண்டியில நாம நினைச்சா மேனுவல் கியருக்கும் மாத்திக்கலாம்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். அப்போ மூச்சு அப்படிங்கிறது இந்த 2 சிஸ்டம்க்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. அந்த பிரிட்ஜ் வழியா தான் நாம நம்ம நரம்பு மண்டலத்தோட பேச முடியும். நம்ம மூளையிலிருந்து உடம்போட ஒவ்வொரு மூளைக்கும் தகவல்களை கொண்டு போறது நரம்பு மண்டலம் தான். ஆமா. சித்தர்கள் அன்றைக்கு செஞ்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வெளியில இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறது தான். அந்த கடினமான தேடலோட முடிவுல அவங்க கண்டுபிடிச்ச அந்த மாஸ்டர் கீ தான் மூச்சு. வியப்பா இருக்கு. நீங்க மூச்சை எப்படி இழுக்கிறீங்க, எவ்ளோ நேரம் உள்ள வச்சிருக்கீங்க, எப்படி வெளியே விடுறீங்க அப்படிங்கிற பேட்டர்னை மாத்தும்போது அது நேரடியா உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அதாவது ஒரு மிஷினுக்கு கமாண்ட் கொடுக்கற மாதிரி. ஆமா. ஒரு இயந்திரத்தை வெளியில இருந்து எப்படி பட்டன்கள் மூலமா கண்ட்ரோல் பண்றோமோ, அதே மாதிரி உடம்புக்குள்ள நடக்கிற அத்தனை விஷயங்களையும் மூச்சு மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எந்த ஒரு லேப் ஃபெசிலிட்டியும் இல்லாத காலத்திலேயே அவங்க நிரூபிச்சிருக்காங்க. வாவ், இந்த மாஸ்டர் கீ கான்செப்ட் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்கே தான் எனக்கு அந்த 2வது முக்கியமான பாயிண்ட் ஞாபகத்து வருது. என்ன பாயிண்ட் அது? நீங்க ஷேர் பண்ண அந்த சோர்ஸ்ல எந்த எந்திரமும் இல்லாத உடலின் மாயாஜாலம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம நினைச்சா மூச்சை பயன்படுத்தி உடம்போட வெப்பத்தை ஏத்தலாம், குளிர்ச்சியாக்கலாம், செரிமானத்தை கூட தூண்டலான்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். இது எப்படின்னு எனக்கு இன்னும் முழுசா பிடிபடல. ஏன்னா சாதாரணமா ரூம் சூடா இருந்தா ஏசி போடுறோம், குளிரா இருந்தா ஹீட்டர் போடுறோம். இதுக்கு கண்டிப்பா ஒரு மிஷின் தேவைப்படுது.
அந்த எந்த மிஷினும் இல்லாம நம்ம உடம்போட ஹீட்டை எப்படி நம்ம மூச்சு மாத்த முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்குள்ள என்ன மெக்கானிசம் இருக்கு? இந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம நம்ம மூக்கு வழியா எப்படி மூச்சு விடுறோம்னு கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம 2 நாசித்வாரங்கள் வழியாவும் எப்பவும் ஒரே மாதிரி காத்து உள்ள போறது கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, ஏதாவது ஒரு நாசி வழியா தான் காத்து அதிகமா உள்ள போகும், வெளியே வரும். இத ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் நம்ம உடம்பு தானாவே மாத்திக்கும். இதுதான் சரக்கலையோட அடிப்படை. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா நாம எப்பவும் ஒரு பக்கம் மூக்கு வழியா தான் அதிகமா மூச்சு விட்டுட்டு இருக்கோமா? கண்டிப்பா. நீங்க இப்ப செக் பண்ணி பார்த்தா கூட ஏதாவது ஒரு பக்கம் தான் காத்து அதிகமா வரும். இத நான் இது வரைக்கும் கவனிச்சதே இல்லையே. நிறைய பேர் கவனிக்கிறதில்ல. வலது நாசி வழியா மூச்சு போகும்போது அதுக்கு சூரிய நாடி அல்லது பிங்களைன்னு பேரு. இது உடம்புக்குள்ள உஷ்ணத்தை, அதாவது ஹீட்டை உருவாக்கும். ஓ, இடது நாசி வழியா மூச்சு போகும்போது அதுக்கு சந்திர நாடி அல்லது இடகலைன்னு பேரு. இது உடம்ப குளிர்ச்சியாக்கும். அப்போ எனக்கு ரொம்ப குளிரா இருக்கும்போது நான் வேணும்னே வலது நாசி வழியா மூச்சு அதிகமா உள்ளிழுத்து வெளியே விட்டா என் உடம்பு தானாவே சூடாகுமா? ஆஹா, அதுதான் இந்த சயின்ஸோட பியூட்டி. நீங்க எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டரோ ஏசியோ இல்லாம உங்க உடம்போட தெர்மோஸ்டாட்டை மாத்தி அமைக்க முடியும். ஆச்சரியமா இருக்கு. ஷரக்கலை அப்படிங்கறதே இந்த மூச்சு எந்த பக்கம் ஓடுது, அதை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு மிகப்பெரிய அறிவியல். இத சரியா புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செஞ்சா உடம்போட வெப்பநிலையை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். இதுக்கு எந்த பேட்டரியும் தேவையில்லை. தேவையில்லை. இதனாலதான் பனிமலையில இருக்கிற யோகிகள் கூட எந்த ஒரு சூடான உடையும் இல்லாம வெறும் மூச்சை மட்டுமே வச்சு உடம்ப கதகதப்பா வச்சுக்க முடியுது. இதை கேட்கும்போது நிஜமாவே ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் தோணுது. சரி, ஹீட் ஓகே, ஆனா செரிமானத்துக்கும் மூச்சுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் நரம்பு மண்டலத்தோட வேலைதான். சாப்பிட்ட சாப்பாடு வயிறு குடல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆச்சு. அதுக்கும் மூச்சுக்கும் எப்படி கனெக்ஷன் வருது? செரிமானத்துக்காக ஏதாவது மாத்திரை போட்டா புரியுது, மூச்சு விட்டா எப்படி செரிமானம் சீராகும்? இங்கதான் நம்ம மறுபடியும் வந்த நரம்பு மண்டலத்துக்கு வரணும். நான் முன்னாடியே ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பத்தி சொன்னேன் இல்லையா? ஆமா, சொன்னீங்க. அதுல 2 மோட் இருக்கு. ஒன்னு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட், இன்னொன்னு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட். ஓகே, ஃபைட் ஆர் ஃபிளைட்னா அந்த ஆபத்து காலத்துல வரது. எக்ஸாக்ட்லி. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பதற்றமா இருக்கும்போது உங்க உடம்பு அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு போயிடும். அதாவது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, தப்பிக்கணும்னு உடம்பு நினைச்சுக்கும். அப்ப உடம்பு அலர்ட் ஆயிடும். ஆமா. அந்த நேரத்துல உங்க மூச்சு ரொம்ப வேகமா ஆழம் இல்லாம இருக்கும். இப்படி நடக்கும்போது உடம்பு என்ன பண்ணும்னா, இப்ப நமக்கு தப்பிக்கிறது தான் முக்கியம், செரிமானம் பண்றது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி செரிமான மண்டலத்துக்கான ரத்த ஓட்டத்தை குறைச்சிடும். ஓஹோ, இதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது சாப்பிட்டா சரியா ஜீரணமாக மாட்டேங்குது. கரெக்ட். அதனாலதான் ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கும்போது என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்களா? அதேதான். உங்க உடம்பு அந்த டைம்ல செரிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அப்போ இதுக்கு மூச்சு எப்படி தீர்வு அமையுது? நீங்க டென்ஷனா இருக்கும்போது உங்க மூச்சை கவனிச்சு மெதுவா ஆழமா மூச்சு விட ஆரம்பிச்சீங்கன்னா உடனே உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு சிக்னல் போகும். நான் சேஃபா இருக்கேன்னு சொல்ற மாதிரி? ஆமா, ஆபத்து எதுவும் இல்ல, எல்லாம் நார்மலா இருக்கு அப்படிங்கிற அந்த சிக்னல் போன உடனே நரம்பு மண்டலம் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாறிடும். வாவ். நரம்புகள் ரிலாக்ஸ் ஆன உடனே மறுபடியும் செரிமான உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராகி செரிமானம் தூண்டப்படும். ஒரு பைசா செலவில்லாம எந்த ஒரு மருந்தும் இல்லாம செரிமானத்தை சரி பண்ற இந்த மெக்கானிசத்தை தான் அந்த சோர்ஸ்ல இலவசமான அதிநவீன மருத்துவம்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இலவசமான அதிநவீன மருத்துவம், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கோவம், மன அழுத்தம், பதற்றம் வருது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம கையிலே இருக்கிற இந்த ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கும்போது இது எவ்வளவு பெரிய பவர்னு புரியுது. மிகப்பெரிய பவர் அது. நம்ம பிரச்சனைக்கான தீர்வு நம்ம மூக்கு நுனியிலே இருந்திருக்கு, ஆனா நாம அதை வெளியில தேடி அலைஞ்சிருக்கோம். கண்டிப்பா. மனச முழுமையா அமைதிப்படுத்துறதுல மூச்சோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்குன்னா, நீங்க உங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்களின் வேகமும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. உடம்பு மனசு ரெண்டுமே கனெக்டட் இல்லையா? ஆமா, அதனாலதான் இத அதிநவீன மருத்துவம்னு சொல்றோம். மாடர்ன் சயின்ஸ் கூட இப்ப இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல அடுத்ததா நாம பார்க்க போறதும் அதை பத்தி தான். நவீன அறிவியலின் வியப்பும் நமது முன்னோர்களின் ஞானமும் அப்படிங்கிற பகுதி.
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசன் மூளை நரம்புகளை தூண்டுறது, அதாவது நர்வ் ஸ்டிமுலேஷன் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. பல மில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் எந்த செலவும் இல்லாம எப்படி செஞ்சாங்க? அதான் அவங்களோட சிறப்பு. எனக்கு இங்க ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குறிப்புகள்ல வாசி யோகம், சரக்கலைன்னு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? இத கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. இத சிம்பிளா சொல்லணும்னா, சரக்கலை அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். வாசி யோகம் அப்படிங்கிறது அதோட அப்ளிகேஷன். தியரி மற்றும் பிராக்டிக்கல் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நான் முதல்ல சொன்ன மாதிரி, இடது நாசி வலது நாசின்னு மூச்சு எந்த பக்கம் ஓடுது, அது உடம்புல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது, அதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிற அந்த தியரி மற்றும் புரிதல் தான் சரக்கலை. ஓகே, அப்போ வாசி யோகம்னா அந்த புரிதலை வச்சு மூச்ச உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விட்டு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் உயிராற்றலை தட்டி எழுப்பி உடம்பையும் மனசையும் உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போற அந்த பிராக்டிக்கல் பயிற்சிக்கு பேரு தான் வாசி யோகம். சூப்பர். வாசி அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போட்டீங்கன்னா சிவான்னு வரும். அதாவது அது வெறும் காத்தில்ல, அது நம்மளோட உயிர் சக்தி. வாவ், வாசி சிவா, இது கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. அப்போ சரக்கலை மர சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு வாசியோகம் மூலமா அதை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இதைத்தான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்றாங்களா? ஆமா, இன்னைக்கு வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் மெத்தடே இருக்கு. வேகஸ் நரம்புனா உடம்புல முக்கியமா நரம்புல அது ஒண்ணு இல்லையா? கரெக்ட். கழுத்து பகுதியில இருக்கிற அந்த வேகஸ் நரம்ப சின்ன சின்ன எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து தூண்டி விட்டு அதன் மூலமா டிப்ரெஷன், வலிப்பு நோய் மாதிரி பல விஷயங்களை குணப்படுத்த முயற்சி பண்றாங்க. இதுக்கெல்லாம் பெரிய மிஷின்ஸ் தேவைப்படும். ஆமா, இதுக்காக பெரிய பெரிய மெஷின்கள், ஹாஸ்பிட்டல் செட்டப் எல்லாம் தேவைப்படுது. ஆனா நீங்க வாசி யோகம் மூலமா ஆழமா மூச்சை இழுத்து நிதானமா வெளியிடும் போதே அந்த வேகஸ் நரம்பு தானாகவே தூண்டப்படுதுன்னு இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்குது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதுக்காக எந்த ரீசர்ச் லேபுக்கும் போகல. அவங்க உடம்பையே ஒரு மாபெரும் ரீசர்ச் லேபா மாத்தி இந்த நரம்பு தூண்டுதல ரொம்ப இயல்பா செஞ்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் உடம்பையே லேபா மாத்திட்டாங்க அப்படிங்கிறது 100% சரியான வார்த்தைகள். எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு நரம்ப தூண்டுறதை விட நம்ம கூடவே இருக்கிற மூச்சை கொண்டு அதை செய்யறது எவ்வளோ பாதுகாப்பானது, அதே சமயம் பவர்ஃபுல்லானது. சந்தேகமே இல்லாம. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட அறிவியலை நாம இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. இந்த நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இன்டர்நெட்ல ஏகப்பட்ட தகவல்கள் கொட்டி கிடக்கு. எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இருக்கிற இந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஒரு நுட்பமான அறிவியலை தேடி வந்திருக்கீங்க பாருங்க. உங்களுடைய இந்த தேடல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ரொம்ப சரியான பாயிண்ட். நீங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த குறிப்புகளோட ஆழத்தை பார்க்கும்போது இதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெளிவா தெரியுது. நிச்சயமா. இது ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய பழக்கம் கிடையாது. இது இன்றும் நாளைக்கும் என்னைக்குமே செல்லுபடியாக கூடிய ஒரு தூய அறிவியல், அதாவது ஒரு பியூர் சயின்ஸ். கண்டிப்பா. இந்த வாசி யோகமும் சரக்கலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஒண்ணுதான். உங்க உடம்போட கண்ட்ரோல நீங்க திரும்ப உங்க கைக்கெடுங்க. உங்களுக்கு ஒரு தலைவலியோ டென்ஷனோ வந்தா உடனே வெளியிலிருந்து ஒரு மாத்திரையோ அல்லது வேற ஏதோ ஒரு தூண்டுதலோ தேடாம முதல்ல உங்க உள்ளே திரும்பி பாருங்க. உங்க மூச்சை கவனிங்க. நம்ம கையிலே அந்த ரிமோட் இருக்கு. ஆமா, உங்க உடம்போட வெப்பநிலை, செரிமானம், மன அமைதி, இது எல்லாத்தையுமே உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை தான் அந்த அறிவியல் நமக்கு கொடுக்குது. இதை ஒரு தகவல் சுமையா எடுத்துக்காம ஒரு விழிப்புணர்வா நாம பார்க்கணும். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை தான் இதோட மையப்புள்ளி. சரி, நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா பாத்திரலாம். சொல்லுங்க. மூச்சு அப்படிங்கிறது காத்த உள்ள இழுத்து வெளியிடுற ஒரு தன்னிச்சையான செயல் மட்டும் இல்ல. அது நம்ம ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் ஆபரேட் பண்ற ஒரு ரிமோட் கண்ட்ரோல். கரெக்ட். வலது இடது நாசிகள் வழியா மூச்சு போறத மாத்துறது மூலமா உடம்போட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆழமான மூச்சு விடுறது மூலமா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாறி செரிமானத்தை சரி பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு மனசை அமைதிப்படுத்தலாம். பல மில்லியன் டாலர் செலவுல மாடர்ன் சயின்ஸ் தேடிட்டு இருக்கிற நரம்பு தூண்டுதலை நம்ம முன்னோர்கள் சரக்கலை வாசியோகம் மூலமா எந்த செலவும் இல்லாம அப்பவே செஞ்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. எப்படி இயந்திரங்களே இல்லாம உடம்புக்குள்ள ஒரு பெரிய மாயாஜாலத்தையே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம். இது நான் எப்படி பாக்குறேன்னா, அடுத்த முறை நீங்க மூச்சு விடும்போது
ஒரு செகண்ட் உங்க கண்களை மூடி அந்த காத்து எப்படி உள்ள போகுது, எந்த நாசி வழியா அதிகமா போகுது, அது எப்படி உங்க நரம்புகளை தொட்டு செல்லுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு விழிப்புணர்வோட செய்யணும். ஆமா, நான் மூச்சு விடுறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது உங்க உடம்போட நீங்க ஒரு ஆழமான உரையாடலை தொடங்குறீங்கன்னு அர்த்தம். மூச்சுங்கிறது வெறும் காத்தில்ல, அது உங்களை இயக்குற உயிராற்றல். அந்த விழிப்புணர்வு வந்துட்டாலே உங்க உடம்பும் மனசும் ஒரு புது பேலன்ஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்க எந்த மெஷினையும் தேடி போக்க வேண்டாம். அந்த உரையாடலை தொடங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இந்த அலசல் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த குறிப்புகள் மூலமா நாம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயத்த நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத பத்தி பேசுனதுல. இப்ப நாம இந்த டீப் டைவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எப்பவுமே நான் விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போவேன். இன்னைக்கு குறிப்புகள்ல இருந்து எனக்கு தோணுன ஒரு கேள்வி இதுதான். சொல்லுங்க, கேப்போம். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வெறும் மூச்சு காத்த வச்சு மட்டுமே எந்த ஒரு மிஷினும் இல்லாம நம்ம உடம்போட ஹீட்டை ஏத்த முடியும், செரிமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், மனசை கட்டுப்படுத்த முடியும்னா இந்த மனித உடம்புக்குள்ள இன்னும் எத்தனை பிரம்மாண்டமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதையெல்லாம் மாடர்ன் சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்காம தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுக்குள்ளேயே எந்த நேரமும் உங்க கைக்குள்ளே இருக்கிற இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல இன்னும் எத்தனை பட்டன்களை நாம இதுவரைக்கும் பிரஸ் பண்ணாமலே வச்சிருக்கோம்? மிகப்பெரிய கேள்வி இது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம நம்ம தேடலை நிறைவு செய்றோம். உங்களுடைய நேரத்துக்கும் புது விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ரகசிய பட்டன்களை நீங்களே பிரஸ் பண்ணி பாருங்க, உடம்புக்குள்ள நடக்கிற மேஜிக்குகளை ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து உற்சாகமா விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.